ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இம்பார்ட்டண்ட்டான நேஷ்னல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்லேயும், போலீஸ் எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாமு, டெட், டிஆர்பியில் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 77 பிட்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுனது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அயோத்தியா ஏர்போர்ட் ரீநேம்டு ஆஸ் மஹர்ஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கெயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ். அயோத்தியா ஏர்போர்ட் தான் வந்து மஹர்ஷி வால்மீகி ஏர்போர்ட்டாக அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்குது. ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஹெல்ட் இன் எங்கன்னா கல்கத்தா. சரிங்களா, ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தா. மூணாவது, யூனியன் Health Minister Dr. Mansukh Mandaviya recently inaugurated Prasadam, the nation's first healthy hygienic street food in Ujjaini, Madhya Pradesh. ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காக ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உஜ்ஜயினி, மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரெஷ் ஆயில் டிஸ்கவரி இன் கிருஷ்ணா கோதாவரி பேசின் பை ONGC. சரிங்களா, எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி தமிழ்நாடு பேசின் இது. நெக்ஸ்ட் வந்து திரௌபதி முர்மு இனாகரேட்டட் த 5th edition ஆஃப் த மேகாலயா கேம்ஸ் இன் தூரா, மேகாலயா. 5வது எடிஷனு எங்கன்னா மேகாலயாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. PM அன்வைல்டு 3 crucial projects ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் எங்கன்னா 3 crucial projects எங்கே போட்டிருக்காங்கன்னா கொச்சி, கேரளா, டு ரிவிட்டலைசிங் த இந்தியா ஸ்போர்ட்ஸு, ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வித் வேல்யூ எக்ஸீடிங் 4,000 crores. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 7th ஒன்று, 2024 ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் எக்ஸ்போ ஹெல்ட் அட் பேகம்பெட் ஏர்போர்ட் இன் ஹைதராபாத். அப்போது ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் ஏவியேஷன் எக்ஸ்போ எங்கே நடக்க போகுதுன்னா ஹைதராபாத்தில் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாஸ் 1 vehicle 1 FASTag இனிஷியேட் டு ஸ்ட்ரீம்லைன் டால் கலெக்ஷன் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக 1 vehicle 1 FASTagன்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 9th ஒன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ரட்டரி லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் கிராப்பின் சென்டர் இன் கேரளா. ஃபஸ்ட்டு கிராப்பின் சென்டர் எங்கே வந்துருக்குதுன்னா கேரளாவில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 10th பாருங்கள், மோடி மேட் ஹிஸ்ட்ரி இன் சோலாப்பூர், மகாராஷ்டிரா வித் 8 அம்ருத் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 90,000 ஹவுசஸ் அண்டர் PMAY அர்பன். பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனில் வந்து 10,000 பெனிஃபிஷரிஸ் ரிசீவ்டு PM ஸ்வாநிதி பெனிஃபிட்ஸ். அந்த பெனிஃபிட் கீழே வந்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11th பாருங்கள், PM லான்ச்சஸ் கேலோ இண்டியா யூத் கேம்ஸு 2023 இன் எங்கே வந்து 2023 நடந்துச்சுன்னா சென்னையில் தான் நடந்திருக்குது, தமிழ்நாடு. 12th கொஷின் பாருங்கள், யூனியன் ஆயுஷ் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால் லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் ஆயுஷ் தீக்ஷா சென்டர் இன் புவனேஸ்வர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹூஇஸ் ஹோம் போடலான்னு இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக போர்ட்போலியோ வந்து புதுசாக வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 13th பாருங்கள், இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் டு பில்டு மஸ்ஜித் முகமது பின் அப்துல்லா மாஸ்க் இன் அயோத்தியா. சரிங்களா, அயோத்தியாவில் தான் வந்து இந்த மாஸ்க்கை வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14th பாருங்கள், அனுவாதினி ஆப் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் எய்ம்ஸ் டு மேக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆல் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் கோர்சஸ் அவைலபிள் இன் டிஜிட்டல் ஃபார்ம். எல்லா லாங்குவேஜ்லேயும் கிடைக்குதான். இப்போ 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஆப்பில்? அனுவாதினி ஆப்பில். நெக்ஸ்ட் பாருங்கள் 15th ஒன், த 63rd கேதரிங் ஆஃப் த சென்ட்ரல் ஜியோலாஜிக்கல் ப்ரோக்ராமிங் போர்டு டு பிளேஸ் இன் எங்கே நடந்திருக்குன்னா போபால், மத்திய பிரதேசில் நடந்திருக்குது, ஜியாலஜிக்கல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பாருங்கள் பிப்ரவரி மந்த் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் பிப்ரவரி மந்த் பார்ப்போம். PM Modi's My Bharat portal achieves a historic milestone with over 1.45 crore registration in just 3 months. 3 monthsலேயே வந்து எவ்வளோ வந்து இதாக இருக்குது பாருங்கள், 1.45 crore. சரிங்களா, 1.45 crore ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்குதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் டிக்ளேர்ஸ் ஃப்ரீ cervical கேன்சர் வேக்சின் ஃபார் கேர்ள்ஸ் 9 to 14 ஏஜ். தேர்ட் பாருங்கள், இந்தியா அனௌன்சஸ் பிளான்ஸ் டு ஃபென்ஸ்
The entire 1643 kilometer long Indo-Myanmar border to enhance security and surveillance. எவ்வளோ கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க ஃபென்ஸு 1643 கிலோமீட்டர். பிஎம் மோடி இனாகிரேட்ஸ் ஓஎன்ஜிசி சி சர்வைவல் சென்டர் இங்கன்னா கோவாவில் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 5th ஒன்று டாடா ட்ரஸ்ட் டு இனாகிரேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மால் அனிமல் ஹாஸ்பிட்டல் இன் மும்பை. யார்? டாடா ட்ரஸ்ட் வந்து ஸ்மால் அனிமல் ஹாஸ்பிட்டல், இது வந்து இந்தியாஸ்லேயே ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பிஎம் மோடி இனாகிரேட்டட் அபுதாபிஸ் ஃபஸ்ட் ஹிந்து ஸ்டோன் டெம்பிள். அபுதாபியில் ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்து டெம்பிள் வந்து மோடி இனாகிரேட் பண்ணியிருக்காரு. 7th பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ஸ் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஓகேவா. 8th பாருங்கள் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் உத்தரகாண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹெலிகாப்டரோட எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் 9th ஒன் இந்தியா டேக்கன் ஸ்டெப் பை ஓப்பனிங் இட்ஸ் ஸ்பேஸ் செக்டார் to 100% FDI foreign direct investment through an amendment in the FDI policy. சரிங்களா. ஸ்பேஸ் செக்டர் வந்து ஃபுல்லாக 100% ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுற மாதிரி, யார் வந்தாலும் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட் வந்து 10th இந்தியாஸ் மினரல் அவுட்புட் ரைசஸ் பை 5.1% in December 2023. நெக்ஸ்ட் பாருங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் inaugurated the Ayush Holistic Wellness Center at Supreme Court of India. அந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அதோட ஆஃபீஸ்லேயே வந்து ஆயுஷ் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கதிசக்தி ரிசர்ச் சேர் எஸ்டாப்ளிஷ்டு அட் ஐஐஎம் ஷிலாங். சரிங்களா. ஃபஸ்ட்டு கதிசக்தி ரிசர்ச் சேர் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐஎம் ஷிலாங். நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் இனாகுரேட்ஸ் ஃபஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட் இன் ராஜஸ்தான். யார்? நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். நெக்ஸ்ட் 14 பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகுரேட்ஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேடு பிரிட்ஜு சுதர்ஷன் சேத்துவின் எங்கன்னா குஜராத்தில். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் கமிஷன் இன் எங்கன்னா ராஜ்நான்கோன் சத்தீஸ்கர். சரிங்களா. இந்தியாவோட லார்ஜஸ்ட் சோலார் பேட்டரி எனர்ஜி இந்தியாவில் முதல்ல லார்ஜஸ்ட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 16th கொஸ்டின் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகுரேட்ஸ் பாரத் டெக்ஸ் 2024 எங்கன்னா நியூ டெல்லி. சரிங்களா. அந்த எக்ஸ்போ வந்து அங்கே நடக்குது. கவர்மெண்ட் டிக்ளேர்ஸ் 2 முஸ்லீம் கான்ஃபரன்சஸ் அஸ் அன்லாஃபுல் அசோசியேஷன்ஸ். இது முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சம்ஜி ஃபேக்ஷன், முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் ஜம்மு காஷ்மீர் பட் ஃபேக்ஷன், இந்த ஃபேக்ஷனிஸ்டெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அன்லாஃபுல்னு அறிவிச்சிருக்காங்க. 18 பாருங்கள் அமித்ஷா இனாகுரேட்ஸ் சுவாமிநாராயண் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இன் எங்கன்னா குஜராத்தில் வந்து அமித்ஷா இனாகுரேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் பாருங்கள் மார்ச் பிஎம் மோடி லான்ச்சஸ் த கண்ட்ரிஸ் ஃபஸ்ட் ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் ஃபெரி which developed by Cochin Shipyard Limited. Manufacturing the vessel will be used for service at Varanasi. இந்த போட் வந்து ஹைட்ரோஜன் ஃபியூயல் வச்சு ஒரு போட்டை வந்து பண்ணியிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்டு. அது வந்து ஃபஸ்ட் ட்ரையல் எங்கே வருதுன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசில் நடக்க போகுது. இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அட் கல்பாக்கம். ப்ரோட்டோடைப் வந்து எதுக்கு? ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் கல்பாக்கமில் தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு underwater metro train service launched in Kolkata by Prime Minister Modi. Government raises minimum age for postal voting பண்ணுறதுக்கு 85 இயர்ஸாக மாற்றிருக்குது. யூனியன் மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா இனாகுரேட்ஸ் நேஷ்னல் டைரி மேளா. சரிங்களா. அர்ஜுன் முண்டா தான் வந்து நேஷ்னல் டைரி மேளா அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸிபிஷன் இன் ஜார்க்கண்ட். பிஎம் மோடி லெட் பிஜேபி கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆன் எப்போ March 11, 2024 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி unveiled ethanol 100 an automotive fuel aimed at reducing emissions and promoting sustainability. ethanol 100 சரிங்களா. பொல்யூஷன் கம்மியாகிறதுக்காக அது வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்சபா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் இன்ட்ரடியூஸ்ட் ஏ நியூ மொபைல் ஆப் கால்டு நோ யுவர் கேண்டிடேட் KYC. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜீவ் குமார்.
நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆயுர்வேதிக் கேஃப் ஓப்பன்ஸ் இன் டெல்லி. ஆயுர்வேதிக்ன்ட்டு ஒரு கேஃப் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி. பிஎம் மோடி இனாகுரேட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இன் டிம்பு. சரிங்களா, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஒரு மாடர்னான இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா திம்புல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மார்ச். எலெக்ஷன் கமிஷன்ஸ் எனேபிள்ஸ் ஹோம் ஓட்டிங் ஃபார் சிட்டிசன்ஸ் அபோவ் 85. இது பார்த்தோம் இல்லையா. அப்போ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் with 40% benchmark disability, it introduces the Saksham app for easier voting. அந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் ஏஜ் அபோவ் 85 ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து சாக்ஷம் ஆப்பில் வந்து ஓட்டிங் போடுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் டொனேஷன்ஸ் பிஜேபி டாப்ஸ் த லிஸ்ட் வித் ஹையஸ்ட் ரிசிபியன்ட். பிஜேபி கட்சிக்கு வந்து ரொம்ப இது டொனேஷன்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏப்ரல். India aims to stop urea imports by the end of the 2025 by boosting domestic production. சரிங்களா, ஸ்டாப் இம்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க 2025ல். இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு ஃபிலிம் வந்து ஐரா. பாராதீப் போர்ட் ஒடிசா எமர்ஜஸ் ஆஸ் இந்தியாஸ் டாப் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட் இன் 2023-24. அதுதான் வந்து டாப்பில் இருக்குது. இன் ஃபைனான்ஷியல் 2023-24 இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் surged to rupee 21,083 crore, marking a 32.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி இனாகரேட்டட் த பரம்வீர் சக்ரா கார்டன் அண்ட் ஐக்கியம் எக்ஸிபிஷன் அட் த காஞ்சி மகாசுவாமி வித்யா மந்திர் இன் தாம்பரம். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th வந்து Draupadi Murmu launches India's first homegrown gene therapy for cancer at IIT Bombay on April 4, 2024. இந்தியாவிலே ஃபஸ்ட் homegrown gene therapy for cancer. Former Prime Minister Manmohan Singh retired Rajya Sabha on April 3, serving 33 years in Parliament. DRDO is setting up a new test center in இங்கன ஜுன்புத் வில்லேஜ் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு புது சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு DRDO. India aims to boost nuclear power capacity to 1 lakh megawatt by 2047. India aim to boost nuclear power capacity to 1 lakh megawatt by 2047. Indian government gifts to Nepal. நேபாள் கண்ட்ரிக்கு வந்து என்ன கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னா 35 ஆம்புலன்சஸ் 66 ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்குது நேபாளுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், India and Mauritius updated double taxation avoidance agreement, adding a principal purpose test to curb tax evasion. இது இந்தியாவும் மௌரிஷியஸ் தான் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸில் அக்ரிமெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்குது. கவர்மெண்ட் செட்ஸ் கோல் ப்ரொடக்ஷன் டார்கெட் எவ்வளோ 170 million tons ஃபார் ஃபைனான்ஷியல் 2025. லாங்கஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை அருணாச்சல் பிரதேஷ் எந்த ட்ரைப்னா வந்து நிஷி ட்ரைப். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷாம்பென் ட்ரைப். சரிங்களா, இவங்க வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் ஃப்ரம் நிக்கோபர் ஐலாண்டு. இவங்களோட இது வந்து நிக்கோபர் ஐலாண்டு. ஓட்ஸ் ஃபஸ்ட் டைம் இன் லோக்சபா போல்ஸ் இன் April 19. நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இஸ்கான் கூட பார்ட்னர் ஆகி டு ப்ரொவைடு வொகேஷனல் ட்ரைனிங் டு ட்ரைபல் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்டு யூத் இன் இந்தியா. யார் இஸ்கான் தான் வந்து டைப் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு மே மந்த் பார்ப்போம். Indian Army and the Punit Balan troop joined hands to inaugurate the nation's first Constitution Park. என்ன பார்க்கு? Constitution Park எங்கன்னா பூனே. நெக்ஸ்ட் வந்து Flying Wedge Defense, a Bengaluru-based defense aerospace technology firm recently revealed the Flying Wedge Defense 200B, India's inaugural indigenous bomber unmanned aircraft. சரியா, இது பெங்களூரு-based defense firm. நெக்ஸ்ட் பாருங்கள், 2023-24 இந்தியன் சூப்பர் லீக் மும்பை சிட்டி எஃப்சி. ரன்னர் யாருன்னா மோகன் பேகம் சூப்பர் ஜெயிண்ட். நெக்ஸ்ட்டு இஸ்ரோ இஸ் டெவலப்பிங் எ செமி கிரையோஜெனிக் இன்ஜின் தட் யூசஸ் லிக்விட் ஆக்சிஜன் அண்ட் கெரோசின் ஆஸ் அ ப்ரொப்பலண்ட். சரிங்களா, இது வந்து செமி கிரையோஜெனிக் இன்ஜின். 5th பாருங்கள், த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப் ஹேஸ் சைன்ட் ஏ MOU வித் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் டு கண்டக்ட் 2 பைலட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் த ட்ரோன் தீதி யோஜனா. நெக்ஸ்ட் பாருங்கள், கோகோ கோலா இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் பார்ட்னர்ஷிப் வித் ஹாக்கி இந்தியா ஃபார் நேஷனல் உமன்ஸ் ஹாக்கி லீக் 2024. ஹாக்கி லீக்காக
யார் கூட வந்து டைப் ஆகிருக்குதுன்னா கொக்கோ கோலா கம்பெனி. நெக்ஸ்ட் 7 பாருங்கள். இந்தியா எக்ஸ்டென்ஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட் ஆஃப் $550 million டு மால்தீவ்ஸ். சரியா, இந்தியா கொடுத்துருக்குது. அப்போவே நேபாளுக்கு வந்து பஸ்ஸு ஆம்புலன்ஸ் கொடுத்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து $50 million டு மால்தீவ்ஸ் கொடுத்துருக்குது. த கேபினட் ஹஸ் அப்ரூவ்ட் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ஓவர் 10,300 crore ஃபார் த இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின். ஏஐ மிஷினுக்கு வந்து 10,300 crore வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு Arthara 24, a fine arts exhibition and competition held in Dubai in May 2024, celebrated Indian cultural diversity through art. Next பாருங்க, TCS and IIT Bombay to build India's first quantum diamond microchip imager. சரிங்களா, IIT Bombay வந்து இதாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, RBI approved a record dividend transfer of ₹2.11 lakh crore to the government of India for the financial year 2023-24. அவ்வளோ வந்து RBI வந்து கொடுத்துருக்குது. CDS சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் அட்டெண்ட் எக்ஸசைஸ் சைபர் சுரக்ஷா 2024 டு ஸ்ட்ரென்தன் இந்தியா சைபர் டிஃபென்ஸ். சரிங்களா, அப்போது சீஃப் யார்? ஜெனரல் அனில் சௌஹான். மவுண்டன் கிளைம்பர் ஜோதி ராத்ரே பிகம்ஸ் த ஓல்டஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட். ஜோதி ராத்ரே. Next, the Indian government has increased the maximum limit of retirement and death gratuity from ₹20 lakh to 25 lakh for central government employees. எஃபெக்ட் எப்போலேருந்து எஃபெக்ட்? January 1, 2024. 20 லேக்காக இருந்தது வந்து 25 லேக்காக கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மிஷன் இஷான், த இந்தியன் சிங்கிள் ஸ்கை ஹார்மனைஸ்ட் ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். இஷான்னா system aimed at consolidating its fragmented aerospace management into a single unified system headquartered at Nagpur. இதோட ஹெட்குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னா நாக்பூரில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இன் கொலாபரேஷன் வித் த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஹேஸ் லான்ச்டு த சஞ்சார் சாத்தி இனிஷியேட்டிவ் டு டார்கெட் ஃப்ராடலன்ஸ் SMS. சரிங்களா, எது வந்து இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராடலன்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு த சஞ்சார் சாத்தி. Next வந்து Central Council for Research in Ayurvedic Sciences has launched the Pragati 2024 to promote research and innovation in the field of Ayurveda. Pragati 2024. Pragatiயோட full form பாருங்க, the Pharma Research in Ayurgyan and Techno Innovation. Next, DD Kisan to launch 2 artificial anchors at Krish and ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூமி ஆன் 26 May 2024. 2 வந்து ஆர்டிஃபிஷியல் ஆங்கர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கு. ஒன்று வந்து கிருஷி, ஒன்று வந்து பூமி. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.